இது பார்த்திங்கன்னா வாடாமல்லி மலர். இது ஒரு வாரம் ஆனாலும் இலை எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள். பூ காயாது, அப்படியே தான் இருக்கும். அதனாலே அதுக்கு வாடாமல்லி கலர். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வருது. ரெட்டு, பிங்க்கு, ஒயிட்டு எல்லா கலர்ஸுமே வருது. ஆனால் இதுதான் எப்போவுமே இருக்கிறது. சாமிக்கு மாலையிலலாம் நடுவில் வச்சு கட்டுவாங்க. கலராக இருக்கும் நல்லா. இது மாலை கட்டி ஒரு வாரம் மேலே ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இலை காஞ்சி போயிடுச்சு. ஆனால் பூ மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படி பேப்பர் ஃப்ளவர் மாதிரி அப்படி இருக்கும். இதில் ரெட்டு, பிங்க்கு, ஒயிட்டு எல்லாமே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இருக்கிறதுலே பெஸ்ட்டு இதுன்னு சொல்லலாம். ஏன்னா டார்க்காக நல்லாயிருக்கும். ரெட்டுமே டார்க்காக இருக்கும். ஆனால் இது எல்லா இடத்துலையுமே நல்லா ஈஸியாக கிடைக்கிது. இந்த பூவே செடியாக முளைச்சிரும். கிள்ளி போட்டால் காஞ்சோனி இந்த மாதிரி காஞ்ச இடம் இருந்து போட்டாவே வந்துடும். செடி வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி. சீக்கிரமாக வளர்ந்துடும். மெயின்டெனன்ஸும் கம்மி. நிறைய பூ இருந்துகிட்டேவும் இருக்கும். சாமிக்கும் போடலாம்.